பட்டவரா மனிதனுக்காக உலகத்துல வந்தாரா? நம்முடைய பாவ சாபத்தெல்லாம் சுமந்து முடிச்சு பரிகாரத்தை உண்டாக்கிட்டாரா? அப்ப நம்முடைய பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும், சாபத்தை மாற்ற முடியும், ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசம் உள்ளத்திலே வந்தது. நீங்க கேட்ட அவர் அற்புதம் செய்வார்ன உடனே கணவன் மனைவி 2 பேரும் டிவிக்கு முன்னால முழங்கால் போட்டு அழுதாங்க. நாங்க எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம், நீங்களாவது உண்மையான கடவுளா? இயேசுவே, நீங்களாவது உண்மையான கடவுளா? அப்படின்னா எங்களுக்கு இந்த நிந்தையை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, நாங்க உங்களை விசுவாசித்து கூப்பிடுகிறோம். கணவனை மனைவி அழுதாங்க. இயேசு அந்த கண்ணீரை கண்டார். உடனே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார், ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. துக்கம் சந்தோஷமாய் மாறினர். நீங்களும் அப்படி கூப்பிடுங்க, நீ உண்மையான கடவுளாருன்னா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவர் சேலஞ்சை எடுத்துக்கொள்ளுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய கண்ணீரை துடைத்தார். கடைசியாக நம்ம விசுவாசிக்கும் போது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? 4வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு இப்படி சொன்னார். விசுவாசத்தினால் வரக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தாகத்தோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும், அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும் என்று விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் எதற்காக? இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். அது தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறாரு. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, the Lord is the Spirit, தேவனே ஆவியானவர். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லும் பொழுது